ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 1 நாங்கள் ஈஷா போயிருந்தோம். இது வந்து கோயம்புத்தூரில் இருக்க மலையடி வாரத்தில் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணாக இருக்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தியானலிங்கம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ சுற்றி பார்க்குறக்கு நிறைய இடம் இருக்குது. சிவராத்திரி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இங்கே கால் கூட வைக்க முடியாது. அந்தளவுக்கு செலிப்ரிட்டிஸோட கூட்டம் வந்து அலமோதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிங்க பைரவி, தியானலிங்கம் அந்த மாதிரி நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா தியானலிங்கம் வந்து நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போதே இருந்தது. இப்போ லிங்க பைரவி, ஆதியோகி சிவன் அந்த மாதிரி நிறைய இடம் இதில் பார்க்குறக்கு இருக்குது. இங்கே முன்னாடி இது வரைக்கும் மட்டும் நம்ம கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து மாட்டு வண்டியில் நம்ம அந்த லிங்க பைரவி இதெல்லாம் பார்க்குறக்கு போவோம், தியானலிங்கம் இதெல்லாம் பார்க்குறக்கு போவோம். அதுக்கு மேலே செல்ஃபோன் அலௌட் இல்லை. ஸோ போன வரைக்கும் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டோம். தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த சிவன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது. ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ பெருசுங்க, ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூர் வந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள்ல இது ரொம்பவே முக்கியமான இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு வண்டியில் போனது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது.